வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவை தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா விமானம், பஸ்ஸு, பிளைவுடு இதெல்லாம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கே வந்து ஆச்சரியமாக வந்திருக்கும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படியான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது விமானம் எப்படி தயாரிக்கிறாங்கன்றது எல்லாமே வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயணிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்குள்ளே வந்திருக்கும். எப்படி இது தயாரிப்பாங்க, எப்படிலாம் மனிதனுடைய மூளை வந்து இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியாமல் ஒரு ஆச்சரியம் வந்து நமக்குள்ளே வந்து கலந்துருக்கும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு ஆச்சரியம் நிறைந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நாங்கள் அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து அமையும். ஃப்ளைட் மேனுஃபேக்சரி விமானம் உலகங்களும் நம்மளை வந்து நினைச்ச நேரத்தில் விரைவாக வந்து அழைச்சிட்டு போகுது. ஆனால் அவற்றெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா? விமானத்தோட உதிரி பாகங்கள்லாம் ஒன்றிணைத்து விமானத்தை உருவாக்குவது எப்படி தெரியுமா? யுஎஸ்ஏவில் இருக்கிற சியாட்டி என்ற இடத்துல மிகப்பெரிய போயிங்கின் 737 தொழிற்சாலைலாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு 9 நாளைக்கும் ஒரு முறை ஒரு புதிய விமானத்தை செய்து முடிக்கிறாங்க. விமானம் பொதுவாக அலுமினிய உலோகத்தால் செய்யப்படுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட லேசான வெயிட் தான். அவங்க எப்படி செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் விமான மாதிரி பாகங்கள் எப்படி உருவாக்குறாங்க, இதெல்லாம் பல ஆண்டுகள் எப்படி தயாரிக்கிறாங்க என்பதை முதல்ல பார்க்கலாம். முதல்ல டிசைனிங். விமான உற்பத்தி செயல்முறை இப்படி தான் தொடங்குது. அந்த 9 நாளைக்கு முன்னோட்டமாக ஒரு சோதனை குழு ஒரு விமான மாதிரியை டிசைனிங் பண்ணி முதல்ல கொடுத்துருவாங்க. சவுதியோட விமான தயாரிப்பில் மிகப்பெரிய நிறுவனமான பெரிய ஆக்ஸ்போர்ட் பிளான் படி வடிவமைப்பு, அப்புறம் திட்டமிடல், செயல்முறை அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து அந்த விமானத்தை கட்ட தொடங்கும் காலம் வரை 4 வருஷம் ஆயிடும். அப்புறம் எப்படி 9 நாளில் முடிப்பாங்க? இதெல்லாம் இந்த திட்டமிடலுக்கு மட்டும் இவ்வளோ நாள் செலவாகும். இது தொடங்கிறதுக்கு முன்னாடி விமான இன்ஜினியருங்க வரைபடமாக வரைஞ்சி முழுசாக காட்டுவாங்க. ஆரம்பத்தில் கையால் தான் பண்ணினாங்க. இப்போ தான் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் 2 உருவகப்படுத்துதல், சிமுலேஷன். இந்த வரைபடங்களை தொடர்ந்து உருவகப்படுத்த தொடங்குவாங்க. இதில் தான் துல்லியமாக கணக்கீடுகளை எடுத்து அதன் சமன்பாட்டில் அதிக கவனம் செலுத்துவாங்க. இப்போ தான் விமானத்தோட காற்றின் தாக்கம் தாங்குமா, தாக்கத்தோட சோதனை அடிப்படையில் செய்ய ஆரம்பிப்பாங்க. கட்டுமானம். இவங்க வடிவமைச்ச கூற்றுப்படி உதிரி பாகத்தை உருவாக்குவாங்க. அடுத்தது தான் கட்டுமான கட்டிடம் வருது. இப்போ தான் விமான பாகங்களை பெயரிடுவாங்க. விமான கட்டுமான கட்டிட பணியில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை, அதாவது இவங்க செயல்முறைப்படுத்தின இதுவரை இவங்க செஞ்சது எல்லாமே விமான கட்டுமானத்தில் பொதுவான ஒன்று. இவங்க செஞ்சது பொதுவாக ஒரு விமானத்தை பல நிறுவனங்கள் கட்ட என்ன செய்வாங்களோ அதை தான் இவங்க செஞ்சுருக்காங்க. அசம்பிளி. இப்போ தான் விமானங்களை ஒன்றிணைக்க சரியான நேரம். விமானத்தோட அனைத்து பாகத்தையும் உருவாக்கி அல்லது வாங்கப்பட்ட பிறகு உருவாக்க தொடங்குவாங்க. சரி, இந்த குழு எப்படி ஒரு விமானத்தை 9 நாளில் தயாரிக்குது? அந்த 9 நாள் சுழற்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அனைத்து பாகமும் நல்ல தரமான சோதனை செஞ்சு அப்புறம் தான் இங்கே கொண்டு வந்து பொருத்துவாங்க. இதில் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரை ஒரு சிறிய பிழை கூட வரக்கூடாத அளவுக்கு செஞ்சு முடித்து ஆய்வு செஞ்சு முடிப்பாங்க, ஓட்டி பார்ப்பாங்க. இதுக்கு பின்னால் பல அனுபவம் உள்ளவர்களும் பயிற்சி பெற்றவர்களும் தொழில் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க. அவங்களால உருவாக்கப்படுறது தான் இது. சரி, இந்த 9 நாளில் எப்படி அவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, இந்த 9 நாளில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, எப்படி அவ்வளோ சீக்கிரமாக கட்டி முடிப்பாங்க? இப்போ இந்த 9 நாளில் என்னவெல்லாம் செய்வாங்க அப்படின்றத பார்க்கலாம். 1ஆம் நாள் முதல் 3 வரை முக்கியமான நாள். இதில் விமான கட்டுமான பணியில் முதல் 3 நாளைக்கு பிறகு தான் பொதுவாக சிறகுகளை பொருத்துவாங்க. இந்த 3 நாளில் 737 விமானம் அதோட மற்ற உதிரி பாகங்களை கொண்டு வந்து பயணிகள் அறையை உருவாக்குவாங்க. வழி செலுத்துதல், லிஃப்ட், திருப்புதல், அப்புறம் தரையிறங்கும் திறனை உருவாக்குவது. இதில் எதுவுமே கவனம் செலுத்துறது கிடையாது. இதில் மின்சார பிளம்பிங், ஜன்னல் கேபின் போன்றது தான் உருவாக்குவாங்க.
4வது நாள் 4வது நாள் தான் இறகுகள் வால் துடுப்பு சேர்க்குறாங்க. இது துல்லியமாக இணைக்கப்படுறது முக்கியம். ஒரு நூல் இழை கூட அளவு மாறாத அளவுக்கு இருக்குமா. 2 ரெக்கையும் வடிவமைச்ச பிறகு தான் கியரும் பொருத்தப்படும். பல நிபுணர்களால் துல்லியமாக இருக்குதான்னு சோதனை செஞ்சு பார்ப்பாங்க. இதில் 5வது நாள் 5வது நாளில் காற்றின் சமநிலையை சோதனை செய்கிறது தான் இதோடைய முக்கிய வேலை. வயரிங் இணைத்து சோதனை செஞ்சு பார்ப்பாங்க. 6வது நாள் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நாள்னு சொல்லலாம். மின்சாரம் விமானத்துக்குள்ளே முதலாக வரும். உள்கணினி மற்றும் கியரு சரியாக இயங்குதான்னு பார்ப்பாங்க. இதில் 7வது நாள் அதன் சக்கரங்கள் தரையிறங்கும் கியர் தரையை தாக்குவதும் அது தன் சொந்த எடையில் தாங்கி நிற்குமா அப்படின்றத சோதனை செய்வது. அடுத்த 2 நாள் பல கட்ட சோதனை செய்வது. இப்படி 9 நாளில் செய்து முடித்து அற்புதமாக கட்டி முடிப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் பிளைவுட். இந்த பிளைவுட் மேனுஃபேக்சர் எப்படி இவங்க பிளைவுட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பிரமிப்பீங்க. ஏன்னா அதில் அடுக்கடுக்காக ஒரு 4-5 அடுக்கு இருக்கும். இது எப்படா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வுட்டு தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயம் மட்டும் தெரியும். இது மரத்தால் மட்டும் தயாரிக்கிறாங்கன்ட்டு. சரி, இப்போ எப்படி அது தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். மிகப்பெரிய மரங்கள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு அந்த மரங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இந்த மரங்களை துண்டு துண்டாக வெட்டி அவங்க ஒரு அந்த ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போவாங்க. அங்கே போயிட்டு அந்த பிளைவுட் ஃபேக்ட்ரி கொண்டு போயிட்டு அந்த மிஷினுக்கு இடையில அடுக்குவாங்க. அதை மிகப்பெரிய மிஷினுக்கு இடையில அடுக்கி அதனுடைய பட்டைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுப்பாங்க. அந்த பட்டைகளில் சீவி எடுத்த பிறகு அது சுத்தமான ஒரு மரமாக வந்திருக்கும். இப்போ தான் அது பிளைவுடுக்காக செதுக்கப்படும். அந்த மரத்தை ஒரு மிகப்பெரிய ரோலர் மாதிரி ஒரு மிகப்பெரிய மிஷினில் கட்டி அதை செம்ம ஸ்லிம்மாக, அதாவது ஒரு 2 mm சைஸில் கரெக்டாக செதுக்குவாங்க. செதுக்கங்க போவோம். செதுக்குனது எல்லாமே துண்டு துண்டாக தனித்தனியாக இருக்கும். அடுத்ததான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா துண்டு துண்டாக பீஸ் ஆக்கி இந்த பக்கம் கொண்டு வராங்க. இந்த பக்கம் கொண்டு அதை தனித்தனியாக அடுக்குவாங்க. அதை அடுக்கிட்டு இவங்க போர்க்லிப்ட் எடுத்துகிட்டு தனித்தனியாக அடுக்குவாங்க. அதுக்கு பிறகு அதில் ஒரு 5 பிளைடு வச்சு, அதாவது பசையெல்லாம் தடவி ஒரு பிளைடு ரெடி பண்ணுவாங்க. அதை ரெடி பண்ணி அதை ஒட்ட வைக்கிறதுக்கு மிஷினில் பயங்கரமாக அழுத்தத்தை கொடுத்து அதை கொண்டு வருவாங்க. இப்படி தான் ஒரு பிளைடு ரெடி ஆகுது. இருந்தாலும் இந்த பிளைடு தயாரிக்கும் போது பலவிதமான உழைப்புகளும் இதில் இருக்குது. உண்மையிலேயே இது பிரமிப்பாக தான் இருக்கும். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸ் மேனுஃபேக்சரி. பாரம்பரியமாக பொது பேருந்துகள் டீசல் மூலமாக தான் இயங்குது. பொது போக்குவரத்து சேவை அதிகரித்து வரதால் இது அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. அதனால் இதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிக்க பஸ் உற்பத்தியாளர்கள் மாற்ற விரும்புகிறாங்க. இதில் குறிப்பாக அனைவருமே விரும்புவது மின்சாரம் மற்றும் மாற்று எரிபொருள் கலப்பின பேருந்து தான். வயர்லெஸ் சார்ஜிங் மின்சாரம் மற்றும் கலப்பின பேருந்துகள் தான் முக்கியமாக இவங்க விரும்புகிறாங்க. வர இருக்க ஆண்டுகளில் வேகமாக வளர்ந்து வரும் பேருந்தாக இது அமையும். பொதுவாக பஸ் உற்பத்தி ஆரம்ப காலங்களில் கட்டிடங்கள் அமைப்பில் இருந்தது. ஒரு சில பஸ் நிறுவனங்கள் தான் லாரியோட வடிவத்தில் செஞ்சாங்க. இதில் ஒரு பஸ் தயாரிக்க குறைஞ்சது 3500 கிலோ இரும்பு தேவைப்படுது. முதல்ல அதோட அடிபாகத்தை தனித்தனியாக ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ரெடி பண்ணுற ஒவ்வொரு பாகமாக பொருத்துவாங்க. அதற்கு பிறகு தான் சைடு பாடி பாகத்தை பொருத்துவாங்க. அதுக்கு பிறகு சீட்டையை கட் பண்ணி கரெக்டாக பொருத்துவாங்க.
அதற்கு பிறகு மொத்தமா ஒரு திரவத்தில் நினைச்சு எடுத்து துருப்பிடிக்காதவாறு செய்வாங்க. பிறகு 2-3 பைன்ல மொத்தமா நினைச்சு எடுப்பாங்க. இப்ப அந்த உள்கூடு ஒரு ஓரமா வச்சிருவாங்க. இப்பதான் மற்ற இன்ஜின் பாகத்தையே அதோட பாட்டத்தில் பொருத்துவாங்க. அடுத்து வயரிங் மற்ற உதிரி பாகத்தை எல்லாம் பொருத்தி டயரை கொண்டு வந்து பொருத்துவாங்க. பிறகு என்ஜினை பொருத்தி டயரை ஆப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ பஸ் ரெடி ஆகிருச்சு. முன்பாகத்தை பொருத்துவாங்க. ஸ்டேரிங்கி மற்ற பாகத்தெல்லாம் பொருத்தி செக் பண்ணுவாங்க. இதற்கு பிறகு தான் மக்கள் உட்கார சீட்டை பொருத்துவாங்க. பஸ் ரெடி. பல கட்ட சோதனைகள் செய்வாங்க. அப்படியே வாஷ் பண்ணிட்டு ஓட்டியும் பார்ப்பாங்க.